வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபினா ப்ரான் வறுவல். நீங்கள் நார்மலாக வீட்டில் ப்ரான் வறுவல் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த ப்ரான் போட்டு மசாலா போட்டு நல்லா சுக்கா ஸ்டைலில் பண்ணுறீங்க. இதுதான் வறுவல் சொல்லி நிறைய பேர் கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற இந்த ப்ரான் வறுவல், அதாவது இந்த ப்ரான் 65 மாதிரி இந்த ப்ரானை வந்து நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு பேனில் டாஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா அந்தளவுக்கு சூப்பராகும். இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். இந்த ப்ரான் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிலோ ப்ரான், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, பெரிய சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 நம்பர், தயிர் 100 ml, காஞ்ச மிளகாய் 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சை பழம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பர்டிகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, அதாவது தலைப்பகுதியும் அந்த வால் பகுதியும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் முக்கியமாக கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த முதுகு பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முதுகு பகுதியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணோம். சம்டைம் வந்து அந்த முதுகு பகுதியில் வந்து அழுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு அழுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணதில் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருக்கணும். இதுவே குட்டி ப்ரான்னா தேவையில்லை, அதில் இருக்காது. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல குழம்புத்தூள் யூஸ் பண்ணாமல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணால், ஒன்று சேர்க்கறதுக்கு கடலை மாவு இந்த இடத்துல யூஸ் ஆகாது. அதே டைமில் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இந்த அரிசி மாவு வந்து நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக அரிசி மாவு. சில பேர் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக ஆனாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் சாறு தேவையான அளவுக்கு புளிஞ்சு விட்டுருக்கேன். புளிஞ்சு விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது ஆயிலை ஃப்ரை பண்ணி தான் டாஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் தான் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், கலர் கொடுக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு ஐயோ இது என்ன கலர் நம்மளுக்கு வரலையே, இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போடலாமே சொல்லி சில பேருக்கு தாட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் அந்த காரத்தோட தன்மையே தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கடாய் கரெக்டாக சூடு இருக்கும். 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்காது. அதே டைமில் நல்லா முறுமுறும் கிடைக்கும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த மசாலா கண்டிப்பாக என்ன ஆகும், ஒன்றுனா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான சூடில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த மாதிரி ப்ரான்லாம் ரொம்ப நேரம் வெந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி ஆகிடும். அதாவது கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சைஸை பொறுத்து அதிகபட்சம் ஒரு 3 to 4 நிமிஷம் போதும். இப்போ இந்த ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதை இதை அப்படியே ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். மீதி இருக்க எல்லா ப்ரானும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இதை அப்படியே நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். அதாவது 65 சொல்லுவாங்களா, இதே மெத்தட் தான், வேறு எதால சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் மாற்றி வச்சுங்க. மீதி இருக்க எல்லா ப்ரானும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிறோம். ஏங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேன் டாஸ் பண்ணும்போது எல்லா ப்ரானும் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஒன்றா டாஸ் பண்ண நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய், இதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அந்த கடுகு பொரிஞ்ச டைமில் சோம்பு, இடித்து வச்சிருக்க அந்த பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் டாஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பூண்டோட கலர் கொஞ்சம் கலர் மாறும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் பர்டிகுலராக எப்படி கட் பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறேன். வெங்காயம் அதிகபட்சம் ஒரு 2 வெங்காயம் போதும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மசாலா வேணால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை மிளகாவும் போடுறோம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 எக்ஸ்ட்ரா முன்ன பண்ண போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு பேனில் டாஸ் பண்ணுறீங்க. டாஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இடத்துல அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய் பவுடர். இந்த மாதிரி டாஸ் பண்ணுறதுக்கு தனி பவுடர் தான், அதாவது தனித்தனியாக யூஸ் பண்ணுற சில்லி தூளும் தனித்தூள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் போட்ட பிறகு இப்போ இந்த வெங்காயம் அந்த மிளகாத்தூளோட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல தயிர் யூஸ் பண்ணும்போது புளிப்போட தன்மையை பார்த்துங்க, ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிடும்போது அந்த தயிரோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எறாவும் இதில் போட்டு பேன் டாஸ் பண்ணி அப்படியே சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா, 1 ப்ரான் 2 ப்ரான் 3 ப்ரான் சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணுறீங்க, வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த ப்ரான் வறுவல் எப்படி ரெடி பண்ணி எழுதிச்சிருக்கோம். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சா இந்த ப்ரான் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நீங்கள் பண்ண முடியல. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.